வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மாநில முதலமைச்சர்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஆலோசனை குழுவை அமைத்திட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். திமுகவினர் போன்று யாராலும் வேலை செய்ய முடியாது. கொளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சிபிஐ அமலாக்கத்துறையை தொடர்ந்து தற்போது திரைப்பட தணிக்கை வாரியத்தையும் பாஜக ஆயுதமாக பயன்படுத்துகிறது. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. வெள்ளத்தை தேங்க வைத்து நிவாரணம் அளிப்பதுதான் தேர்தல் அரசியலா? நாம் தமிழர் சீமான் கேள்வி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மாநில முதலமைச்சர்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஆலோசனை குழுவை அமைத்திட வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்திட திட்டமிட்டுள்ள மத்திய அரசின் முடிவினை வரவேற்றும் சாதி வாரியான கணக்கெடுப்பிற்கு மேற்கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல்கள் குறித்து விரிவாக விவாதித்து மேம்படுத்திட மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழுவையும் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த திட்டமிட்டுள்ள மத்திய அரசின் முடிவின் மூலமாக விரிவான நம்பகமான தரவுகளை பெற்று சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்திடவும் நலத்திட்டங்கள் உரியவர்களுக்கு சென்று சேருவதை உறுதி செய்திடவும் இயலும் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தமிழ்நாடு அரசின் நீண்ட கால கோரிக்கையுடன் ஒத்துப்போவதால் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கடந்த 15 நாட்களாக தொடர்ந்து போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு இன்னும் நிறைவேற்றாதது முறையற்றது என்றும் தெரிவித்தார். மேலும் 2009 பிறகு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதற்கு முன்னர் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் உள்ள ஊதிய வித்தியாசத்தை சரி செய்து சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை முக்கிய கோரிக்கை என்றும் ஊதிய முரண்பாடுகளை களைய கோரி அரசிற்கு ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தின் மூலம் வலியுறுத்துகின்றனர் என்றும் போராட்டத்தின் நடுவே ஆசிரியர்கள் மயக்கம் அடைந்தும் வேதனைக்குரியது என்றும் தெரிவித்துள்ள அவர் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவினர் போன்று யாராலும் வேலை செய்ய முடியாது என்றும் கொளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கொளத்தூர் தொகுதி பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பொங்கல் விழாவை இன்றைக்கு நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றும் நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலத்தில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறது, என்னென்ன சாதனைகள்லாம் புரிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஆனால் நீங்கள் மக்களிடத்தில் திமுகவின் திட்டங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் அதற்காக தான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஊக்கப்படுத்தி பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே நீங்கள் தேர்தல் களத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளில் 50% முடித்து விட்டீர்கள். இன்னும் 50% தான் மீதம் இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் இன்றைக்கு பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் ஏன் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் என்றால் திமுக காரர்கள் போன்று யாராலும் வேலை செய்ய முடியாது என்றும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 1967 பேரறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்த போது அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த பெரியவர் பக்வத் சலம் பத்திரிகையாளர்களிடம் பேட்டியளித்த போது திமுக காரர்கள் ஒரு சிங்கிள் டீயை குடித்துவிட்டு பம்பரமாக வேலை செய்வான், அதற்கு நம்மெல்லாம் ஈடாக முடியாது என்றும் வெளிப்படையாகவே சொன்னார் என்றும் அதே உணர்வோடு இன்றைக்கும் உங்களை நான் பார்க்கிறேன் எனவும் நீங்கள் ஆற்றக்கூடிய பணிகள் ஏதோ கொளத்தூர் தொகுதியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய செயல் வீரர்கள் ஆற்றும் அந்த பணிகளை எல்லாம் பார்க்கும்போது 200 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும்
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதமாக தெரிவித்தார். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை தொடர்ந்து பாஜக தற்போது திரைப்பட தணிக்கை வாரியத்தையும் தனது ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களின் ஒருவரான டி.எம். காளியண்ணா கவுண்டரின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்று டி.எம். காளியண்ணா கவுண்டரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவை தொடர்ந்து செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை தொடர்ந்து பாஜக தற்போது திரைப்பட தணிக்கை வாரியத்தையும் தனது ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதால் அது குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் கொள்ளைப்புற அரசியல் செய்வதில்லை எனவும் தரகர் வேலையும் பார்ப்பதில்லை எனவும் இந்தியா கூட்டணி மிகவும் வலிமையாக உள்ளது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு குழுவை அமைத்துள்ளது என்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். வெள்ளத்தை தேக்கி வைத்து நிவாரணம் அளிப்பதுதான் தேர்தல் அரசியலா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழனின் திருநாளை ஏன் திராவிட பொங்கல் என்று அடையாளப்படுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். இப்போதெல்லாம் தெருக்களில் நல்ல காலம் பிறப்பதாக குடுகுடுப்பைக்காரர்கள் வருவதில்லை. ஏனென்றால் இவர்களின் ஆட்சியில் என்றைக்குமே நல்ல காலம் பிறக்காது என்றும் அவர்களுக்கு தெரியும் என்றும் 65 ஆண்டுகளாக ஆண்டு விட்டார்கள். ஆனால் இன்னும் தலைநகரிலேயே பயணிக்க பாதை இல்லை, மழை நீரும் கழிவு நீரும் தேங்காமல் வெளியே செல்வதற்கு எதுவுமில்லை என்றும் வெள்ளத்தை தேக்கி வைத்து வெள்ள நிவாரணம் அளிப்பதுதான் தேர்தல் அரசியலா என்று கேள்வி எழுப்பிய அவர், வெள்ளமே தேங்காது சாலையை அமைப்பதுதான் மக்கள் அரசியல் என்று நாம் தமிழர் சீமான் குற்றம் சாட்டினார். மேலும் தேர்வு நேரத்தில் ஆசிரியர்கள் போராடுகின்றனர், செவிலியர்கள் போராடுகின்றனர், ஊதிய உயர்வுக்காக அரசு மருத்துவர்கள் போராடுகின்றனர். இவற்றையெல்லாம் கவனிக்காத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்காமல் மறுப்பதாக கருத்து பதிவிடுகிறார் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இருந்த மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு புதிய மசோதாவை தாக்கல் செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து பிப்ரவரி மாதம் 100 நாள் வேலை செய்யும் மக்கள் ஒன்று திரண்டு ஒரு நாள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்கல், செம்பேடு, தாமரைப்பாக்கம், சேத்துப்பட்டு, குருவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்தவாறு 100 நாள் வேலை செய்யும் மக்களை சந்தித்தார். அப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கத்துடன் மத்திய பாஜக அரசு புதிய மசோதாவை தாக்கல் செய்துள்ளது குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இருந்த மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு புதிய விதிகளை அறிமுகம் செய்து புதிய மசோதாவை மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்து பிப்ரவரி மாதம் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் உள்ள 100 நாள் வேலை செய்யும் அனைத்து மக்களுடன் ஒரு நாள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் எல்லாபுரம் தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வெங்கல் சிவசங்கர், திருவள்ளூர் நாடாளுமன்ற பூத் கமிட்டி அமைப்பாளர் சிதம்பரம், பூந்தமல்லி தொகுதி தெற்கு மாவட்ட தலைவர் தாஸ், பூந்தமல்லி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரவீன், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பரத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாஜக கொங்கு மண்டலத்தை மட்டும் குறிவைக்கவில்லை எனவும் தமிழகத்தையே இலக்காக கொண்டு அரசியல் பயணத்தை முன்னெடுத்து வருவதாகவும் கோவையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
கோவை டவுன்ஸ்கால் பகுதியில் அமைந்துள்ள கோட்டை ஈஸ்வரன் திருக்கோவிலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன், பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். அப்போது சுவாமி தரிசனம் செய்த பின்னர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முகலாயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பெரும்பாரியான இந்து ஆலயங்கள் அழிக்கப்பட்டதாகவும், முகமது கஜினி 17 முறை படையெடுத்து வந்து கோவில்களில் உள்ள செல்வங்களை கொள்ளையடித்து சென்றதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என கடவுளிடம் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் அமைச்சர்கள் யார் என்பது குறித்து தேர்தல் முடிவுகளை பதிலளிக்கும் என்றும், பாஜக கொங்கு மண்டலத்தை மட்டும் குறிவைக்கவில்லை எனவும், தமிழகத்தையே இலக்காக கொண்டு அரசியல் பயணத்தை முன்னெடுத்து வருவதாகவும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி, கூட்டணி ஆட்சி, அதிமுக தலைமையிலான ஆட்சி, இந்த ரெண்டுமே அப்பப்போ அந்த ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்கான காரணம் அது எப்பவும் வராது. நீங்க கொஞ்சம் குழப்பாம இருந்தா போதும். இதுல உங்களுக்கு குளிர்காய வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. இதுல எங்களுக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர். அப்ப புரிஞ்சதுல உங்களுக்கு அவர் முதலமைச்சர். அமைச்சர்கள்ல யாரா வருவாங்க? அது வருவாங்களா, அதிமுக மட்டும் வருவாங்க? அது தேர்தல் முடியணும். தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெறணும். யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கான்னு தெரியும். இப்பவே அமைச்சர்னு எப்படி சொல்ல முடியும்? பாஜக வெற்றி பெற்றால் அமைச்சர் ஆவாங்களா? அது அப்புறம் பார்ப்போம். பாஜக தரப்புல இருந்து அமைச்சரவையில பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல். நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல. 40 இடங்களா 50 இடங்களா இருக்கு? அது உறுதி பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சொல்லிடுறோம். 50 இடங்கள். அது எப்படி நீங்க சொல்றது இல்ல, அது நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அதாவது இரட்டை எண்ணிக்கையில் தூத்துக்குடி மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். தூத்துக்குடி மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா பங்கேற்று பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி பேசினார். அப்போது தமிழக மக்களுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் திமுக அரசின் சாதனைகளையும் எடுத்து கூறி மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் ஆதரவளிக்க வேண்டும் என சண்முகையா கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் துணை வட்டாட்சியர், ஊராட்சி மன்ற அலுவலர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் உட்பட பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உத்தரமேரூர் கடல்மங்கலம் வழியாக செங்கல்பட்டிற்கு புதிய பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவங்கி வைத்தார். உத்தரமேரூர் அடுத்த கடல்மங்கலம் பகுதியில் பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி ஒன்றிய பெருந்தலைவர் ஹேமலதா ஞானசேகரனிடம் 1 மாதத்திற்கு முன்பு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரிடம் கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் உத்தரமேரூரில் இருந்து கடல்மங்கலம், தோட்டநாவல், சாலவாக்கம், மாம்பாக்கம் வழியாக செங்கல்பட்டிற்கு செல்லும் வழித்தடத்தில் புதிய பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவங்கி வைத்தார். அப்போது புதிய பேருந்திற்கு வழி நெடுகிலும் கிராம மக்கள் மலர் தூவியும் ஆராத்து எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பேரூர் செயலாளர் பாரிவள்ளல், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி, விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் பாலாஜி, இளைஞரணி அமைப்பாளர் கோகுலக்கண்ணன், ஆதி நாராயணன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கணித மேதை ராமானுஜம் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் RS சாலையில் செயல்படும் பிரம்மாஸ் பள்ளியில் மாணவர்கள் படைப்புகளின் கண்காட்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் RS சாலையில் உள்ள பிரம்மாஸ் பள்ளியில் கணித மேதை ராமானுஜம் பிறந்த நாளை முன்னிட்டு அறிவியல் மற்றும் கணித கண்காட்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பிரம்மாஸ் பள்ளி குழுமத்தின் தலைவர் செந்தில், பள்ளியின் தாளாளர் ஹேமா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காட்சி அரங்கினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டனர்.
16 அரங்குகளில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியின் இயற்கை விவசாயம், இயற்கையோடு வாழுதல், அன்றாட மனித வாழ்க்கை, கணித பயன்பாட்டில் நவீன தொழில்நுட்பம், விவசாயம் செய்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், அறிவியல், விளையாட்டு மற்றும் மனித உறுப்புகளை பாதுகாத்தல், மழைநீர் சேமிப்பு, கடல்நீர் சுத்திகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கண்காட்சியில் மாணவர்களின் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் பள்ளி முதல்வர் அனீஸ், துணை முதல்வர் உமேரா ராம், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உட்பட பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் வளத்தூர் பகுதியில் உள்ள 167 இஸ்லாமியர்களின் வீடுகளுக்கு பட்டா வழங்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இஸ்லாமியர்கள் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வளத்தூர் கிராமத்தில் சர்வே எண் 154 100 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிக்கூடம், மசூதி ஆகியவற்றுடன் சுமார் 167 இஸ்லாமியர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு இணையவழி பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பலமுறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இஸ்லாமியர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இஸ்லாமியர்கள் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் லதா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது விரைவில் வளத்தூர் கிராமத்தில் வசிக்கும் 167 குடும்பங்களுக்கு விரைவில் பட்டா வழங்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் பல்வேறு அறப்போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் லதா தெரிவித்தார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நகர செயலாளர் ஆலியார் அதாவுல்லா, மாநில குழு உறுப்பினர் மணி, சிறுபான்மை நலக்குழுவின் சபாதுல்லா உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூய்மை பணியை முறையாக செய்வதனால்தான் தமிழ்நாடு தூய்மையாக இருக்கிறது என்றும், இதனால் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறார் என்றும் ஸ்ரீபெரும்புதூர் மாம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் கோட்டாட்சியர் பாலாஜி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை அடுத்த வடகால், ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் மாம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் சிப்காட் நிறுவனத்தில் சிப்காட் தலைமை செயலக அறிவுரையின் பேரில் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் கோட்டாட்சியர் பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு முகக்கவசம், சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் தூய்மை பணியாளர்களிடையே கோட்டாட்சியர் பாலாஜி பேசினார். அப்போது நீங்கள் எந்தவித பாகுபாடுமின்றி தூய்மை பணிகளை செய்து வருகிறீர்கள் என்றும், தமிழ்நாட்டு மக்களை நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்திட அனைத்து சாலைகளிலும் உள்ள குப்பைகளையும் கழிவு நீரையும் அகற்றி வருகிறீர்கள் என்றும், உங்களுக்குத்தான் முதலில் முக்கியத்துவம் எனவும், அதன் பிறகுதான் எங்களுக்கு கௌரவ பட்டம் எனவும் தெரிவித்தார். உண்மையிலேயே நீங்கள் தூய்மை பணியை முறையாக செய்வதனால்தான் தமிழ்நாடு தூய்மையாக இருக்கிறது என்றும், இதனால் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறார் என்றும், என்றென்றைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு தான் முதலிடம் என்றும் கோட்டாட்சியர் பாலாஜி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சிப்காட் திட்ட அலுவலர் சரவணன், செயற்பொறியாளர் சுப்பிரமணியன், சதீஷ், சுந்தர் உட்பட தூய்மை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்த சாதனைகளை வீடு வீடாக சென்று பாகமுகவர்கள் எடுத்து கூறினால்தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று நன்மங்கலம் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பாகமுகவர்களிடம் கேட்டுக்கொண்டார். சென்னை நன்மங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட 2 வார்டுகளில் BLA 2 பாக முகவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் கிரி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்த சாதனைகளை வீடு வீடாக சென்று பாக முகவர்கள் எடுத்து கூறினால்தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றுவோம் என்றும், நாம் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து பாக முகவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அறிவுரை வழங்கினார். கூட்டத்தில் புனித தோமையார் மலை கழக ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், தொழில்நுட்ப அணியின் பாரதிராஜன், துணைத் தலைவர் கார்த்திகேயன், வார்டு உறுப்பினர்கள் பாலாஜி, சுரேஷ், ரமேஷ், இந்துமதி, லோகநாதன், வசீகரன், வில்சன், பரணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவெண்ணெய்நல்லூரை அடுத்த கண்ணாரம்பட்டு கிராமத்தில்
தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழாவும், நியாய விலை கடை மற்றும் கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தின் திறப்பு விழாவும் நடைபெற்றது. திருவெண்ணெய்நல்லூரை அடுத்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணாரம்பட்டு கிராமத்தில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா துணை ஆட்சியர் சரஸ்வதி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 13,36,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கட்டிடம் மற்றும் குழந்தை நேய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 17,30,000 மதிப்பீட்டில் பள்ளி புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடம் ஆகியவற்றை ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் திறந்து வைத்தார். அதன் பின்னர் மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார். விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலசுப்பிரமணியன், வட்ட வழங்கல் அலுவலர் கமலவேணி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மனோகரன், ஒன்றிய கவுன்சிலர் வீராசாமி, ஊராட்சி செயலர் சிவக்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் நகராட்சியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை நகராட்சி ஊழியர்கள் அகற்றி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர் வைத்திருந்த பேனரை அகற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சியின் பேனர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பேனர்களை அகற்ற வேண்டும் என நகராட்சி ஆணையர் சுரேஷ்குமார் உத்தரவிட்டார். அதனையடுத்து குடியாத்தம் காவல்துறையினர் பாதுகாப்போடு குடியாத்தம் நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி பேனர்கள் மற்றும் கடை விளம்பர பேனர்கள் உள்ளிட்டவற்றை நகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். இதற்கிடையே குடியாத்தம் காமராஜர் பாலம் அருகே ஜனநாயகன் படம் வெளியீட்டை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தொண்டர் வைத்திருந்த சுமார் 20 அடி கட் அவுட்டை நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். அப்போது அங்கு வந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர் ஒருவர் பொது இடத்தில் பேனர் வைத்தால் பிரச்சனை வரும் என்பதால் தான் ரூபாய் 30,000 செலவு செய்து வேறு ஒருவருக்கு சொந்தமான இடத்தில் தான் பேனர் வைத்துள்ளேன் என்றும், நகராட்சியில் அனுமதி பெற வேண்டும் என்பது தனக்கு தெரியாது என்றும், எனவே 30,000 ரூபாய் செலவு செய்து வைக்கப்பட்ட பேனரை தன்னிடம் கொடுக்க வேண்டும் என நகராட்சி ஊழியரிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது நகராட்சி ஆணையரும் பேசுங்க என ஊழியர் தெரிவித்ததின் பேரில் ஆணையரிடம் பேசியதை அடுத்து தமிழக வெற்றிக் கழக தொண்டரிடம் பேனரை நகராட்சி ஊழியர்கள் அளித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. ராஜபாளையம் அடுத்த மொட்டமலை பகுதியில் செயல்படும் செவிலியர் கல்லூரியில் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த மொட்டமலை பகுதியில் செயல்படும் சுரன் செவிலியர் கல்லூரியில் கல்லூரி நிர்வாகி ராஜா ஏற்பாட்டிலும் கல்லூரி சேர்மன் குவைத் ராஜா தலைமையிலும் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் தமிழகம் மற்றும் கேரள மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்தனர். அதன் பின்னர் தப்பாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பம் சுற்றியும் கேரள செண்டை மேளத்திற்கு ஏற்றவாறு நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்தனர். அதன் பின்னர் 51 பொது பானைகளில் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் ராஜபாளையம் வட்டாட்சியர் ராஜீவ்காந்தி, ராஜபாளையம் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் பஷினா பிவி, வருவாய்த்துறை ஆய்வாளர் விஷ்ணு மற்றும் கல்லூரி நிர்வாகிகள், மாணவிகளின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலை அடுத்த ஓமாம்புலியூரில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான திராவிட பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஆணைக்கிணங்க வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின் பேரிலும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் எம்.ஆர்.கே.பி. கதிரவன் வழிகாட்டுதலின்படியும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஓமாம்புலியூரில் 2026ஆம் ஆண்டிற்கான திராவிட பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜெயப்பாண்டியன் தலைமையேற்று துவங்கி வைத்தார். அதன் பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள், ரொக்க பரிசு, கேடயம் வழங்கி பாராட்டினார். விழாவில் வெங்கட்ராமன், நிசார் அகமது, விளையாட்டு மேம்பாட்டு அணையின் ஒன்றிய அமைப்பாளர் வேல்முருகன், அன்பழகன், கோதண்டம், சம்பத், ஆசை தம்பி, கங்கா, சசி,
விஜயராகவன், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட மேலசர கல்வி விலை பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட 47வது வார்டில் மேல சரக்கல்வி விலை பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அங்கன்வாடி மையத்தின் மேல் தளத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் மழைக்காலங்களில் தண்ணீர் ஒழுகி உணவுப் பொருட்கள் சேதமடைவதுடன் ஈரமான தரையில் குழந்தைகள் உட்காரவோ தூங்கவோ முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் அங்கன்வாடி மையத்திற்கு சுற்றுச்சுவர் இல்லாத நிலையில் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் உள்ளதால் விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி குழந்தைகள் விளையாடுவதற்கு அனுமதிப்பதில்லை. இதனால் குழந்தைகளை பெற்றோர்கள் அச்சத்துடன் விட்டுவிட்டு செல்கின்றனர். மேலும் அங்கன்வாடி மையம் திறந்தே கிடப்பதால் இரவு நேரங்களில் மது பிரியர்கள் மது கூடாரமாக பயன்படுத்தி வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோன்ற அவல நிலையில் உள்ள அங்கன்வாடி மையத்தை சீரமைக்க வேண்டும் என பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் நாம் தமிழர் கட்சியின் நாகர்கோவில் சட்டமன்ற வேட்பாளர் முத்துக்குமார் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் அங்கன்வாடி மையத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசை குழந்தைகளின் பாதுகாப்பில் அலட்சியம் காண்பிக்காத என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல் தாலுகா பகுதிகளில் யூரியா உரங்களின் தட்டுப்பாட்டை நீக்கி விவசாயிகளின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என அரசிற்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல் பகுதிகளில் நெல் மற்றும் வாழை விவசாயமே பிரதான தொழிலாக உள்ள நிலையில் நீர்வளத்துறையினரின் முறையான பராமரிப்பு இல்லாமல் தோர்ந்து போன குளங்கள் மற்றும் கால்வாய்கள், தவறான நீர் விநியோகம், விவசாய பணிகளுக்கு ஆட்கள் கிடைக்காத சூழ்நிலை, சமீப காலமாக நிகழும் உர தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாகவே மாறியுள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தாமிரபரணி ஆற்றின் முக்கிய பாசன குளங்களில் செடி கொடிகள் மண்டி தூர்ந்து போயுள்ளனர் என்றும் இதனால் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டாலும் கூட கடைமடை பகுதிக்கு சொற்ப அளவிலேயே தண்ணீர் சென்றடையதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்ரீவைகுண்டம் அணையில் தேங்கியுள்ள மணல் திட்டுகளால் நீர்த்தேக்க திறன் குறைந்துள்ளதாலும் நீர் தட்டுப்பாட்டிற்கு முதன்மை காரணம் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள ஏத்தன் மற்றும் நாட்டு ரக வாழைகள் தற்போது குலை தள்ளும் பருவத்தில் உள்ளனர் என்றும் ஆனால் காய்களின் எடை குறைந்து சந்தையில் உரிய விலை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது என்றும் தெரிவித்துள்ள விவசாயிகள் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல் தாலுகா பகுதிகளில் யூரியா உரங்களின் தட்டுப்பாடு நீக்கி விவசாயிகளின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கௌரிவாக்கத்தில் உள்ள பிரின்சஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை அறிவியல் கல்லூரியில் பாரம்பரிய பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை கௌரிவாக்கத்தில் செயல்படும் பிரின்சஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பிஜேபி உலக தமிழ் சங்கமம் இணைந்து கல்லூரி வளாகத்தில் பாரம்பரிய பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பிஜேபி சந்தோஷம், ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்ததுடன் பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தனர். விழாவில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். பொங்கல் விழாவில் பங்கேற்ற கல்வி தாளாளர் வாசுதேவன் பேசினார். அப்போது நான் வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் பிஜேபி சந்தோஷம் ஐயாதான் எனவும் நான் கடற்கரை பக்கம் செல்லும் போது பிஜேபி சந்தோஷம் அன்கோ என்ற வாசகத்தை பார்த்தவுடன் நாமும் என்றைக்காவது இதுபோல் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் என்றும் தாளாளர் வாசுதேவன் தெரிவித்தார். அதன் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்கள் உள்ள நிலையில் எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் விற்பனை களை கட்டி உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறும் ஆட்டு சந்தையில் கிராமப்புறங்களில் வளர்க்கப்படும் ஆடுகள் கொண்டு வரப்படுகின்றனர். ஆட்டு சந்தையில் திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, தேனி, சென்னை, கோவை உள்ளிட்ட
பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி செல்கின்றனர். இதனால் வாரந்தோறும் ரூபாய் 2 கோடிக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது. மேலும் ரம்ஜான், தீபாவளி, பொங்கல் மற்றும் திருமண முகூர்த்த காலங்களில் ரூபாய் 6 கோடி முதல் ரூபாய் 8 கோடி வரை ஆடுகளின் விற்பனை நடைபெறுகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்கள் உள்ள நிலையில் எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் விற்பனை களை கட்டியுள்ளது. இது தொடர்பாக நாங்குநேரியைச் சேர்ந்த வியாபாரி சுடலைக்கண்ணு என்பவர் தெரிவிக்கையில், சென்னை பள்ளிக்கரணையில் போலீஸ், பொதுமக்கள் நல்லுறவு சங்கம் மற்றும் அரிமா சங்கம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பொங்கல் விழா நடைபெற்றது. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் போலீஸ், பொதுமக்கள் நல்லுறவு சங்கம், அரிமா சங்கம் ஆகியவை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பொங்கல் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் மாநில மகளிரணி தலைவி ஸ்ரீதாரிகா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு சட்ட ஒழுங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் கேன்சர் விழிப்புணர்வு பற்றியும் இலவச மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு முகாமில் பங்கேற்றவர்களுக்கு கண்ணாடி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மாநில முதலமைச்சர்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஆலோசனை குழுவை அமைத்திட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். திமுகவினர் போன்று யாராலும் வேலை செய்ய முடியாது. கொளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சிபிஐ அமலாக்கத்துறையை தொடர்ந்து தற்போது திரைப்பட தணிக்கை வாரியத்தையும் பாஜக ஆயுதமாக பயன்படுத்துகிறது. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. வெள்ளத்தை தேங்க வைத்து நிவாரணம் அளிப்பதுதான் தேர்தல் அரசியலா? நாம் தமிழர் சீமான் கேள்வி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.